Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th maths chapter 7 mensuration exercise 7.1 7 sum பாருங்க. The ratio of the radii of two circular cones. ரெண்டு circular cones இருக்கு. அதோட radii வந்து cones of same height is 1:3 ன்னு கொடுத்திருக்காங்க. Okay. Find the ratio of their curved surface area. Ratio of their curved surface. அப்ப ஆன்சர் வந்து அதோட ஏரியாவை ரேஷியோல ஃபார்மட்ல நம்ம கண்டுபிடிக்கணும். And then when the height of each cone is 3 times the radius of smaller cone. ஓகே, இப்போ இந்த ரெண்டு கோன் இருக்குன்னு வச்சுக்கோ, இது ரேடியஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் ஸ்மாலர் கோன் விட இங்கே கொடுத்துருக்க இந்த ஹைட் வந்து 3 டைம்ஸ், டைம்ஸ்னால் நான் மல்டிப்ளிகேஷன். ஓகே, அப்படி எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சிஎஸ்ஏ ஆஃப் கோன். கோன்னா நம்மளுக்கு தெரியும் பை ஆர் எல். ஓகேங்க, ரேடியஸ் அண்ட் ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தேவை, எல் தேவை. ஸோ ஃப்ரம் தட் வி கேன் ஃபைண்ட் எல் கண்டுபிடிச்சிட்டு ஃபர்தராக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, now we have go to solution. given format first எழுதிக்கலாம். ஸோ given format பாருங்கள், ரெண்டு கோன் கொடுத்துருக்காங்க. அதனால் CS of 1 and CS of 2 ரெண்டு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதோடைய R1 is to R2 என்ன கொடுத்துருக்காங்க, 1:3. இந்த ரேஷியோ ஃபார்மெட்டில் கொடுத்தாங்கன்னா we have to add some variable. எக்ஸ்ன்னு கொடுத்தா அந்த எக்ஸ்ன்றது பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்ன்னு ஒவ்வொரு டேர்ம் இப்போ 1x and 3x அப்படி எடுத்துக்குவோம். ஓகேவா, அதே போல் ஹைட். ஓகே, ஸ்மாலர் கோனோட 3 டைம்ஸ் ஆஃப் பிக்கஸ்ட்னு சொல்லலாம். அப்போ 3xன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுமே வச்சு நம்ம எல் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த டூ கோன்ஸ். ஓகே, இங்கே ஏன் நான் 1ன்னு போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இந்த சிஎஸ்எஃப் ஃபஸ்ட்டு கோனுக்கு நம்ம எல் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் செகண்ட் கோண்டு. ஓகே, இப்போ ரூட் ஆஃப் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, h² + r². இங்கே கீழே 1 போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கோனுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். h² என்ன, 3x எங்கேருந்து வந்துச்சு, அவங்களே கொஷினை கொடுத்துருக்காங்க. இந்த ஈச் ஹைட் ஆஃப் ஈச் கோன் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸ் ஸ்மாலர் கோன். அப்போ 3x². இப்போ இதில் இதுதான் ஃபஸ்ட்டு கோன். அப்போ 1 என்னது, இங்கே எக்ஸ் நம்ம இன்புட் பண்ணால் x². ஓகேவா, 1ஓட எக்ஸ் சேர்த்தோம்னா x². இங்கே இருக்க ஸ்கொயர் அப்படிங்க இருக்கும். இப்போ இந்த நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள். 3 3s are 9x² + x². ரெண்டே ஆட் பண்ணும்போது 10x² இருக்கும். இது நம்ம எப்படி எழுதலாம், √10 × √x². இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் வெளியில் வந்துடும், √10 மட்டும் இருக்கும். இது அப்படியே வச்சுக்கோங்க. இது L1க்கு வந்து ஆன்சர். அதே மாதிரி L2 கண்டுபிடிக்கலாமா, சேம் ஃபார்மெட் தான். L2 = h² + r². இந்த இடத்துல 2ன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா செகண்ட் கோனுக்கு we have to find it. செகண்ட் கோன் என்ன, √3x² ப்ளஸ் இங்கே பாருங்கள் R2 வந்து 3x. ஓகே, 3x². அப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 3 3s are 9x² + 9x². ரெண்டே ஆட் பண்ணால் 18x² ஆகும். இந்த 18x² எப்படி பிரிக்கலாம், 9 2s are 18, இந்த x². ஓகே, 9க்கு வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 3, இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ், ரூட்டில் 2 மட்டும் தான் இருக்கும். ஓகே, அப்போ L2 கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டு ஃபார்மெட்டுமே கிடச்சிருச்சு, L1 L2. ஸோ we have apply the formula. ஓகே, CSF 1 அது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 1 and 2 ரெண்டுக்குமே சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறோம், கோன். ஓகே, பை ஆர்எல். இங்கே பை இஸ் டு ரேஷியோவில் என்ன அவங்களும் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஃபார்மெட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ we had to put the ratio format. பை ஆர்எல் இங்கே ஃபஸ்ட்டு கோன், இங்கே செகண்ட் கோன் இன்புட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் பாருங்கள் பை கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குது, √10 மட்டும் இருக்கும். இங்கே 3 3s are 9, √2 இருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்து ஃபர்தராக பாருங்கள், இந்த √10 = 9 √2 எப்படி நான் பிரிச்சு எழுதியிருக்கேன் பாருங்கள். √10 √2 × √5. இங்கே 9:2. இந்த 2 கேன்சல் ஆகும். அப்போ 5:9. இதுதான் வந்து அந்த ரேஷியோ ஃபார்மெட். ஓகே, ஃபைனலாக C1 கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட்டு கோனுக்கு வந்து √5, செகண்ட் கோனுக்கு 9 கிடச்சிருக்கு. ஓகேவா, சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் ரேஷியோ ஃபார்மெட்டில் தான் எழுதணும். ஓகே, இதுக்கு யூனிட்ஸில் எழுத முடியாது, ஜஸ்ட் we have find the ratio format. இப்போ ரொம்ப ஈஸியான சம் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதுலேருந்து ஃபர்தராக என்ன ஃபார்மெட் we have to find it அப்படின்னு பார்த்துட்டு எழுதுங்க. தேங்க்யூ. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.